கடகலக்னம் சனி பகவான் எப்படி இருந்தா நன்மையை தருகிறார்? 7ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம் 7 8க்கு அதிபதி சனி பகவானா வரார். இந்த 7 8ஆம் இடம்ன்றது என்ன குறிக்குது? நண்பர்களை கொடுக்குது, பார்ட்னரை கொடுக்குது, வாழ்க்கை துணைகளை கொடுக்கிறது, ஒப்பந்ததாரர்களை கொடுக்கிறது. 8ல ஆயில் இருக்கு, இடமாற்றம் இருக்கு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கு, திடீர் நஷ்டங்களும் இருக்கு, விபத்துகளும் இருக்கு. அதே இடத்துல வேறு இடம் சென்று அங்கு செயல்படக்கூடிய யோகத்தும் இருக்கு. இப்ப கடகலக்னக்காரருக்கு சனி தனித்து வலுத்தா அவர் வாழ்க்கையில் மிகவும் சிரமத்தை அனுபவிப்பார். எதனால சிரமத்தை அனுபவிப்பார்? நல்ல துணைவர் இருக்க மாட்டாங்க. ஜாதகரோடு சொன்னா வாழ்க்கை துணையை புரட்டி போட்டு விடுவார்கள். நல்ல மனுஷனா இருப்பார், வாழ்க்கையில பெரும் உயரத்தை பெற்றவராக இருப்பார், அது பெரும் அறிவு பெற்றவராக இருப்பார். வரக்கூடிய துணைவர் நேர் எதிராக இருப்பாங்க, சுயநலம் பிடித்தவர்களாக இருப்பார்கள், ஜாதகரை ரொம்ப வஞ்சிப்பார்கள், ஜாதகர்கள் மன ரீதியாக காயப்படுத்தக்கூடிய துணைவராக இருக்கும். அப்ப சனியை தனித்து வலுக்கவே கூடாது. கடகலக்னக்காரர் யாருக்கு சனி தனித்து வலுத்தாலும் வாழ்க்கையில் துணைவரால் சிரமம். பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் வாழ்க்கை துணை தான் விபத்தையும், வாழ்க்கை துணை தான் வாழ்க்கையை ரொம்ப சீரழிக்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய பேர்லாம் டெடிகேஷனா வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. நேர்மையாக பண்புகளோடும் நல்ல கௌரவ பயிர்ப்புகளோட துணைவர் வந்து நம்ம வாழ்க்கையை மாறிடும். அவமானங்கள், அசிங்கங்கள், துன்பங்களை மட்டுமே அனுபவிப்பார்கள். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கடகலக்னத்திற்கு சனி தனித்து வலுத்துறது தான். அதே இந்த சனி பகவான் குருவோட தொடர்பு, செவ்வாயோடு தொடர்பு, அல்லது சுக்கிர தொடர்பு கூட எடுத்துக்கலாம். சுக லாபம் என்ன, சுக்கிர தொடர்பு பெற்றா கொஞ்சம் லேட்டா மேரேஜ் ஆகும். இருந்தும் இந்த குரு செவ்வாய் சுக்கிர தொடர்பை இந்த சனி பெற்றுட்டாரு, பார்வையை இணையை பெற்றுட்டு அப்ப யோகம். அப்ப கடகலக்னக்காரருக்கு துணைவரால் பெரும் ஆதாயம் கிடைக்கும். துணைவர் எல்லாம் ஒரு ட்ரெடிஷனலா பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வருவார்கள். துணைவர் வந்த பிறகு வாழ்க்கை மேலோங்கும். ஜாதகரை விட கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக நேர்த்தி திறன் கொண்டவர் அப்படியே மாறும். இந்த சனி கிரகணிவில் வரும்பொழுது அந்த ஆதிபத்தியத்துல ஸ்டாண்ட் சுயநல ஆதிபத்தியம் மாறி பொதுநலமாக வரும். கடினமான உழைப்பு வெளிப்படும், நேர்மை பண்புகள் வெளிப்படும், கொள்கைக்கு ரொம்ப வெளிப்படும். அது போல துறைவருக்கு பிறகு இடமாற்றத்தினால் ஆதாயம், வேறு ஊர் வேறு தேசங்களிலே யோகங்கள் கிடைக்கும். இதுதான் கடகலக்னத்திற்கு சனி இருக்க வேண்டிய நிலை. சனி இருக்க வேண்டிய நிலை. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கு.